அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மீண்டும் தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் இணைந்து படம் இயக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னையை தொடர்ந்து மீண்டும் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி இணைகிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். மீண்டும் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி இணைகிறது. இது வடசென்னை 2 படமா அல்லது வேறு ஏதேனும் படம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது இதுவரையிலும் பொல்லாதவன், ஆடுகளம், அதே போல அசுரன், வடசென்னை என 4 திரைப்படங்களில் இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றி இருக்கின்றனர். வெற்றிமாறனை பொறுத்தவரையிலும் வெற்றிமாறனின் தமிழ் சினிமாவில் அவருடைய பங்கு என்பது இதுவரையிலும் அவர் இயக்கிய அனைத்து திரைப்படங்களும் ஒரு வெற்றி திரைப்படங்களாக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த திரைப்படமாக அவருடைய திரைப்படம் என்ன திரைப்படம் இருக்கும் என்று கேள்வி அவர் ரசிகர்களிடையே எழுந்த நிலையில் தற்போது இந்த RS என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் ஆகிய இருவரும் மீண்டும் இணைகிறார்கள் என்ற தகவலை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையிலும் வெற்றிமாறனின் விடுதலை திரைப்படத்தை தயாரித்த RS என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமானது மிகவும் தங்களுடைய பெருமைக்குரிய ப்ராஜெக்ட்களில் ஒன்றாக அதனை அறிவித்தது மட்டுமல்லாமல் வெற்றிமாறனின் 9வது திரைப்படத்தில் தங்களுடைய தயாரிப்பில் இந்த திரைப்படம் உருவாகும் என்றும் அறிவித்திருக்கின்றனர். வடசென்னை திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் அந்த திரைப்படத்தை லைகா மற்றும் உண்டர்பார் ஆகிய 2 நிறுவனங்களும் இணைந்து அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது RS என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமானது புதிய திரைப்படத்தை அறிவித்திருக்கின்றது. இதன் மூலமாக 5வது முறையாக இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த திரைப்படத்தை உருவாக்க இருக்கிறார்கள். இந்த ஸ்கிரிப்ட் எப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டாக இருக்க போகின்றது ஏனென்றால் வெற்றிமாறனின் விடுதலை திரைப்படம் வெளியான பிறகு அவருடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்றாக வாடிவாசல் திரைப்படம் இருந்தது. அந்த வாடிவாசல் திரைப்படமும் தற்போது அந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு இந்த திரைப்படத்திற்கு செல்ல போகிறாரா அல்லது என்ன நடக்கப் போகிறது என்பதை வரும் காலங்களில் அறிவிப்போம் என்பதையும் தற்போது RS என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.